அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. இவர்களுக்கென்று பெருமானார் இபாதத்துக்கென்று லவ்வத்திற்குன்னு சொன்னாங்களா இல்லையா? ஹதீஸ் உண்மைதானே. இபாதத்துக்கு சுவை இருக்குதுன்னாங்க, திக்ருகளுக்கு சுவை இருக்குதுன்னாங்க. சாபாக்களை பார்த்து சொன்ன ஒரு செய்தி உங்களுக்கு தெளிவாகணும். நீங்கள் வீட்டுக்குள்ளே திக்ரு செய்வீர்களே ஆனால், வெளியிலும் திக்ரு செய்வீர்களே ஆனால், அவன் நினைவை உங்களோடு வைத்திருப்பீர்களே ஆனால், உங்களை நோக்கி மலக்குகள் படையெடுப்பார்கள் என்றார். அவன் நினைவு உங்கள்கிட்ட எல்லா இடத்திலும் இருக்கான். இந்த ஹான்கா, இந்த ஆன்மீக பாட்டை இதனால் சில பேருக்கு என்னான்றே புரியல. இதனுடைய நோக்கம் எல்லாம் ஒரு மூமின் எங்கிருந்தாலும் அவன் அல்லாஹுடைய நினைவோடு வாழ வேண்டும். சம்பாதிப்பதற்கெல்லாம் தடை இல்லை, வியாபாரம் செய்யறதுக்கு தடை இல்லை, இல்லற வாழ்க்கைக்கு தடை இல்லை. ஆன்மீகத்தினுடைய இந்த வாழ்க்கையை நம்முடைய ஷேகுமாருடைய தொடர்பு போய் முடிகிற இடம் செய்யுதுன்னு அலியன் கர்ரம் அல்லாஹ் 4 மனைவியர்களோடு வாழ்ந்தாங்க, 17 அடிமைகளோடு வாழ்ந்திருக்கிறாங்க. ஹஸரத் அலி 17 அடிமை பெண்களை வாழ்க்கைக்கு எடுத்தாங்க. அன்னை ஃபாத்திமாவுக்கு பின்னால் 4 மனைவியர்களோடு வாழ்றாங்க. செய்தன அலியன் கர்ரம் அல்லாஹ் குழந்தை பாக்கியங்கள் பெறாங்க. ஆனால் அதற்கு முஆவியாவினுடைய தர்பாரில் அலி அவர்களை கொடுத்து எனக்கு வர்ணியுங்கள் என்ற போது ஒரு வர்ணனையை கொடுத்தாங்க. அதை மட்டும் சொன்னா மஜ்லிஸ் முடிஞ்சிடும், நேரம் இல்லை. அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தது இல்லை, இப்படி ஒரு மனிதரை பார்த்ததில்லை. அழகிய மனைவியோடு இருப்பார்கள், பாக்கியம் நிறைந்த சமூகத்தோடு இருப்பார்கள், சேவைகள் 1000 செய்ய காத்திருப்பார்கள். இத்தனைக்கும் மேலால் அவர்களுடைய உள்ளம் அல்லாவை கொண்டு ஜொலிக்கும் என்பதை முகம் காட்டும் என்றார்கள். கல்ப உள்ளத முகத்துல காட்டிட முடியும். ஹதரத் அலி அவர்களை கவலைப்பட்டு நாங்கள் பார்த்ததில்லை. கவலைப்பட வேண்டிய இடத்தில் கேட்டோம். அவங்க சொல்வாங்க, நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? வல்லாஹு மஇ, அவன் என்னோடு இருக்கிற போது என்ன கவலை, என்னோடு ரப்பு இருக்கிற போது என்ன கவலை. இங்கே நான் சொல்கிற பாடம், வாழ்க்கையில் சோதனை எல்லாம் இல்லாத மனிதர்கள் இல்ல, துன்பம் இல்லாத வாழ்க்கை இல்ல. சந்தோஷம் என்பது மட்டும் வேணும் என்றால் அது சொர்க்கம் தான், துன்பம் மட்டும் என்றால் அது நரகம். இங்கே துன்பம் இன்பம் கலந்து வரும். ஆனால் 2 நிலைகளிலும் நான் சரியாக இருப்பதுதான் இந்த பாதை கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை. 2லையும் சரியா இருக்கிற. இன்பத்துல சில பேர் ரொம்ப மறந்துடுறாங்க, துன்பத்துல சில பேர் அல்லாஹ் விட்டுமே ஓடியே போயிடுறாங்க. இங்கே 2 நிலையிலும் ரப்போடு இருக்கிற அந்த வாழ்க்கை இருக்குது பாருங்க. இந்த வாழ்க்கையை இங்கே நாம் கற்றுக் கொடுக்கிறோம். அல்லாஹ் நமக்கு இதில் நிலைக்க செய்வானாக. நம்ம சோதிச்சுட்டாங்கிறதுனால நம்ம பாவின்னு அர்த்தமா? அல்லாஹ் நமக்கு மீண்டும் மீண்டும் சோதனை கொடுப்பதால் நிறைய பெரிய மனிதர்களை சோதித்தான், சாலிஹீன்களை சோதித்தான், அவன் அன்பை தேடியவர்களை சோதித்தான், அவன் மட்டுமே கதி என்று வீழ்ந்து கிடந்தவர்களை சோதித்தான். அந்த சோதனை எல்லாம் அவர்களை மீண்டும் மீண்டும் முடக்குவதாக இல்லை. அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்கிறது. தன்னை தேடி வருபவர்களை, தன்னை நெருங்கி வருபவர்களை, தானே கதி என்று வாழ்பவர்களை கொஞ்சம் சோதித்தும் பார்ப்பான். எதற்கு தெரியுமா? இவன் இப்போதாவது என்னை விட்டும் போயிடுவானா என்று பார்ப்பான். போறது நோக்கம் இல்லை, ரப்புக்கு தெரியும், நான் இதற்கு பின்னால் இவனை சோதித்தாலும் இவன் போக மாட்டான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மளை கபூல் செய்வானா? மலக்குமார்கள் கேட்டாங்க, அல்லாஹ் ரொம்ப கஷ்டப்படுறானே, இந்த காலமா உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறானே, நீ இன்னும் பிரச்சனை தீர்க்காம இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சொன்னதையும் பெருமான் யோசிக்க. அடுத்து ஒரு செய்தி நேற்று திக்ர்ல சொன்னாங்கல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்னு அடியான்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய அரிசில
ஒரு தூணு சத்தம் போட்டுச்சு. இந்த செய்தி எல்லாரும் சொல்றாங்க. அது அமைதி பெறல. அல்லாஹ் சொன்னா, ஏன் அமைதி பெறு? எல்லாம் அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டான், அவனை நீ மன்னிக்காம நான் எப்படி அமைதி பெறுறது? அந்த தூணு சொல்லுச்சு, எதெல்லாம் பேசுது அவன் நினைவுல வாழ்ற போது. அல்லாஹ் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமானது. அட, நீ எங்கிட்ட சிபாரிசு செய்து நான் அவனை மன்னிக்கணும். அவனை மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் நான் வர வச்சேன். நீ என்ன சொல்ற? எங்கிட்ட சிபாரிசு செய்ய போற? அவனை மன்னிக்கணும் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வச்சேங்கிறான். நீ யோசிக்கணும், என்னை அவன் எப்படி ஆக்க நினைக்கிறானோ அப்படியெல்லாம் என்னை வாழ வைக்கிறான். என்னை எப்படி உயர்த்த நினைக்கிறானோ அப்படியெல்லாம் என்னை இங்கே அடிபட வைக்கிறான். நான் அடிபடும் போதெல்லாம் உயர்த்தப்படுகிறேன். என்னால் அடிபடும் போதுதான் தாங்க முடியவில்லை. நான் அடிபடும் போது இன்னும் இன்னும் அடிபட வேண்டுமா என்று நினைக்கிறேன். அங்கே நான் பலகீனமாகிறேன். ஒன்றை நான் சொல்வேன், என்னை மீண்டும் மீண்டும் அவன் அடிக்கிற போதெல்லாம் நான் புரிந்து கொள்ள வேண்டும், எங்கோ சிகரத்திற்கு கொண்டு போகிறான். எங்கோ கொண்டு போகிறான். அவன் எங்க கொண்டு போவான் நமக்கு தெரியாது. ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவன் எங்கே கொண்டு போனாலும் நம்மை அழகாக்குவான், ஜொலிக்க வைத்தான். எங்க கொண்டு போனாலும் ஜொலிக்க வச்சிரும். ஆனா அதை தாங்குகிற இதயம் என்பது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அவனே கெதி என்று வாழ்பவர்கள் அந்த இதயத்தை விட்டும் தூரமாகுவதில்லை. அந்த இதயம் கிடைக்கதான் இந்த பயிற்சி. இது வெறும் இஸ்முதாத்து 2000 ஓதுங்க 3000 ஓதுங்க அப்படிங்கிற பயிற்சி அல்ல. இஸ்முதாத்து ஓதுங்க 3000 2000ங்கிற பயிற்சி அல்ல. இஸ்முதாத்தை நீ செய்ய ஆரம்பிக்கிற போதெல்லாம் ஒன்னு அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் சோதிப்பான். அதற்கு நல்ல அளவு சொன்னீங்க, விட்டுட்டு போயெல்லாம் போல தெரியுது. அவன் சோதிப்பதற்கு பின்னால் உன் வாழ்க்கையை அவன் எங்கோ கொண்டு போகிறான். அந்த வாழ்க்கை உன் மரணத்துக்கு பின்னாலும் இந்த மண் உலகம் உன்னை நினைத்து பார்க்கும். உனக்கு துஆ செய்யுங்க உட்கார வைப்பான் அல்லாஹ். மலக்கு கேட்டார், ரொம்ப நாளா பாமா அழுதுட்டு இருக்கிறான், கெஞ்சிட்டு இருக்கிறான், கேட்டுட்டு இருக்கிறான். எத்தனையோ பேருடைய பிரச்சனையை தீர்க்க நீ அனுப்பி வைத்தாய், அந்த ஆளுடைய பிரச்சனை இன்னும் நீ தீர்க்கலையேன்னு சொல்றான் அல்லாஹ். அல்லாட்ட மலக்கு சொன்னாங்க, இது சொல்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ நாட்களாக தன் பிரச்சனை குறித்து பேசுகிறான், அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். ஆனா நீ கண்டுகிடாம இருக்கிறிய ரப்பே என்று அல்லாஹ் சொன்னானா, அவன் கண்ணீரும் அவன் அழுகையும் அவன் கதறுவதும் அதுல எனக்கு ஒரு இன்பம் இருக்கிறது என்றான். அவன் கண்ணீரில் எனக்கு ஒரு சந்தோஷம், அவன் கதறுதல் எனக்கு ஒரு சந்தோஷம். அவன் கெஞ்சி கேட்பதை நான் இனிமையாக கேட்கிறேன், கொஞ்ச நாளைக்கு விட்டுடுங்கன்னா. ஏன் கொடுத்துட்டா கொஞ்சம் கண்ணீரை குறைச்சிக்கிடுவான், கெஞ்சுவதை விட்டு விடுவான். ரப்பு எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது, அதற்குள்ளே நாம உள்ள வரணும்னா அல்லாஹ்வெல்லாம் அங்க ஒரு 10 நிமிஷம் பேசிலாம் விளங்க முடியாது. 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் ரப்பை விளங்குவதற்கென்று மொத்த உலகத்தை விட்டு விட்டு காடுகளில் போய் சூஃபிகள் தவம் இருந்தார்கள் என்ற அந்த வரலாற்று பேருண்மைகள் எல்லாம் நான் புரிகிற போது 30 ஆண்டுல அல்லாஹ் விளங்கிட்டாங்களா என்றுதான் கேள்வி மிஞ்சியே தவிர 30 ஆண்டுகள் தேவைப்பட்டதா என்று கேள்வி வருவதில்லை. 30 ஆண்டுல ரப்ப விளங்கிட்டாங்களாண்டு என் மொத்த வாழ்க்கையும் நான் இழந்தாலும் என் ரப்ப விளங்குவதில் நான் முதல் படியில் மிதித்தேன் என்றார்கள் ஹஜ்ரத் இமாம் அலி. முதல் படியில கால வச்சிருக்கேன். அவெல்லாம் எங்க இருக்கிறான்? அவன் குதிரத்து என்ன? அவன் வல்லமை என்ன? அவன் நம்மோடு நடக்கும் அழகு என்ன? ஒருவரையா கண்காணிக்கிறான். நான் எங்கோ இருக்கிறேன், என் சகோதரன் எங்கோ இருக்கிறான், எனக்கும் அவனுக்கும் எத்தனையோ 1000 மைல்கள் தூரம். இங்கே என்னை பார்க்கிறான், அங்கே அவனை பார்க்கிறான். இங்கே என் பிரார்த்தனை கேட்கிறான், அவன் பிரார்த்தனை கேட்கிறான். இங்கே என் சஞ்சலத்தை தீர்க்கிறான், அங்கே அவன் சஞ்சலத்தை தீர்க்கிறான். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். அவன் ரொம்ப டைட்டா இருக்கிறான் என்று தன்னை பற்றி சொல்வான், ரொம்ப பிஸியா இருக்கிறான் அல்லாஹ். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். நம்ம கேட்டு அவன் காதுல விழுமா நான் நினைச்சிட்டேன்னா என்னோட ஈமான நான் சரி செய்யணும் என்று சொன்னான். என்னையா பார்க்க போறான், நான் நினைப்பதுதான் தவறு. என் கூட அவன் இருக்க போறான், நான் நினைச்சதுதான் தப்பு. குடிகாரனை கூட அவன் பார்க்கிறான், குடிகாரனை கூட அவன் சீராக்கிறான், குடிகாரனோடு கூட அவன் இருந்து அவனை அல்லாஹ் செம்மைப்படுத்துகிறான். அவன் குடிகாரன் தான். வாழ்க்கையிலேயே ரப்பையே நினைக்காத மனிதர்களை கூட அவன் கூட இருந்து நினைக்க வைக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யறான். அல்லாஹ் சொல்றான், அவன் எப்படியாவது சரியாகணும்னு ஆசைப்படுறேன், எப்படியாவது சரியாகட்டும். மலக்குமார்கள் ஒரு கட்டத்துல சொல்வாங்களாம், ரொம்ப எல்லை மீறி போறானே,
இவட முடிச்சிட வேண்டியதான. அல்லாஹ் சொல்லுவான், வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம். என் தாய் நான் முடிந்து போவதை பிரியப்படுவதில்லை, என் தாயை விட எத்தனையோ மடங்கு அன்புள்ள ரப்பா பிரியப்பட போகிறான். அவன் விரும்புகிற வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு பெரிய ஆழம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. அந்த வாழ்க்கை குறித்து இந்த சமூகம் எடுக்குமையானால் ஒரு கவலையும் இல்லை. இன்னைக்கெல்லாம் நமக்கு நிறைய கவலை இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. நாட்டு சூழல், அரசியல் சூழல், சமூக சூழல், இது எல்லாத்திலையும் கடந்து பயம், மிகப்பெரிய பயம். நாளை என்ன நடக்குமோ, நாளை மறுநாள் என்ன நடக்குமோ, எத்தனையோ சூழ்ச்சிகள், எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ முயற்சிகள், எத்தனையோ போராட்டங்கள், ஒவ்வொன்றும் நம்மை அச்சுறுத்துகிறது. நான் தெளிவாக சொல்வேன், நீங்கள் அவனை புரிந்து கொண்டால் எல்லா அச்சுறுத்தலும் இது என்ன அச்சுறுத்தல் என்று யோசிப்பீர்கள். வல்லல் நபியை பாருங்கள், பத்ருக்களம் அவர்களுக்கு காட்டிய வரலாறை, உஹது களத்தில் அவர்கள் நின்ற நிலையை, அல்லாஹ்வின் தூதர் சந்தத்தில் நின்று பேசிய வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் சிந்திப்பீர்களே, ஆனால் அதைவிட அச்சுறுத்தப்படுகிற எந்த நிகழ்வும் இனிமேல் துன்யாவில் நடக்கவே நடக்காது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். இங்கே நான் சொல்வது எந்த ஒன்று குறித்தும் நான் கவலைப்படாமல் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை, எந்த ஒன்று குறித்தும் நம்முடைய கவனத்தை வீணாக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அத்தனையிலும் கவனம் இருக்க வேண்டும். அத்தனைக்கு மேலால் ரப்பு இருக்கிறான்ங்கிற நம்பிக்கை இருக்காது. எல்லாத்திலும் கவனம் இருக்கான். சம்பாதிக்கணும், தொழில் செய்யணும், வளமான வாழ்க்கை வாழணும். என் பிள்ளைங்களை பணக்காரர்களாக நான் விட்டுட்டு போறதுதான் சிறந்தது என்று உலகத்தில் பேசியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். உன் பிள்ளைகளை நீ பணக்காரனா விட்டுட்டு போ. சர்க்காரே ஆலம் தர்கா உலா தக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய பிள்ளைகளை நீ விட்டுட்டு போகணும். எப்படி விட்டு போகணும்? அக்னியா ஹைருல் லக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் பிள்ளைங்களை நீ பணக்காரங்களா விட்டு போறது உனக்கு சிறப்பு. எப்படி விட்டு போறது இல்ல, எப்படி விட்டு போகின்ற நிலையை விட இமாம் புகாரி எழுதுவார், ஏழைகளாக 4 பேர்கிட்ட போய் கையேந்தி வாழ்கிற இடத்துல விட்டுட்டு போறதை விட உன் பிள்ளைகளை நீ பணக்காரரா விட்டு போ, நான் பிரியப்படுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தில் அவர்கள் பேசிய பேச்சை யாரும் பேசல, அவங்க தொட்ட இடத்தை யாரும் தொடரல, அவங்க வச்சிருந்த இறை நம்பிக்கை யார்கிட்ட இருக்காது. அப்படிப்பட்ட நம்பிக்கை, அப்படிப்பட்ட பேச்சு, அப்படிப்பட்ட இடம் ரப்பினுடைய தர்பாரில். இத்தனைக்கு மேலால் இந்த உம்மத்துக்கு அந்த பயிற்சியை கொடுக்கிறார்கள். இந்த பயிற்சிக்கு இடையே நீ செல்வந்தனாக வாழ்றதையும் நான் பிரியப்படுறேன்னு சொன்னான். இத்தனைக்கும் மேலால அப்போ இங்க சில பேருக்கு ஒரு பயம் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டோம்னா நம்ம ஃபக்கீரா போயிட வேண்டியதுதான். என்ன செய்ய முடியும்? 24 முறை அல்லாஹ் சொன்னா சம்பாதிக்க முடியுமா? வியாபாரத்துக்கு போக முடியுமா? மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டே இருப்பேன். என் கல்வியில் இந்த மகிழ்ச்சி பிறந்ததற்கும் என் ரப்பு துணை நின்று கொண்டிருப்பான். மனைவியோடு நான் மகிழ்ச்சியா வாழ்கிறேன், இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு பின்னால் என் ரப்பு துணை நிற்பான். அல்லாமா அபூ உஸ்மான் ஹியரி பெரிய சூஃபி, ஆயிரக்கணக்கான புனிதர்களை உருவாக்கியவர்கள், நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் அவங்க பாசறையில் பயின்றவர்கள். ஒரு சாதாரண முரீது அவங்கள சாப்பிட கூப்பிட்டா நம்மளுக்கு சாப்பிடுவாங்க, ஓகேன்னாங்க. பெரியார்களுடைய சுன்னத். ஆள்லாம் பாக்குறது இல்லை, யாரு கூப்பிட்டாலும் ஓகே. வாய்ப்பு இருக்கணும், டைம் இருக்கணும். முந்தி யாருக்கும் வாக்கு கொடுத்திருக்க கூடாது. விருந்தை ஏற்பதுக்கு சுன்னத்து சிலது இருக்குது. சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து கொடுத்திருக்கிறாங்க. விருந்தை ஏற்பதில்லை. உனக்கு 2 பேர் சாப்பாடு சொன்னா யாரு முந்தி சொன்னாங்களோ அவங்களுக்கு கட்டுப்படுனாங்க. 2 பேர் சாப்பாடு சொல்றாங்க, அப்போ என்ன செய்யணும்? யாரு முந்தி சொன்னாங்களோ அவங்களுக்கு கட்டுப்பாடு. அஜிப் அல்லதி சபகா, யார் முந்தி வந்து சாப்பிட கூப்பிட்டாங்களோ கட்டுப்படணும். ஒருத்தர் கூப்பிட்டார், லுஹர்ல வந்து கூப்பிடுற, ஹதரத் 4 மதியம் நம்ம வீட்டுல சாப்பாடு உண்டு, ஓகேன்னு. ஒருத்தர் அசருக்கு வந்தார், ஹதரத் 4 மதியம் நம்ம வீட்டுல. அசருக்கு வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு தான், ரொம்ப பிரியமான ஆளு. லுஹருக்கு வந்து ஒரு விட, ஆனா நீ லுஹர்ல வந்து சொன்னவர்கிட்ட நீ ஒப்புக்கொள்ளணும், ஏன்னா அவர் முந்தி வந்தார். இப்ப அசர்ல வந்து அவர் சொல்லிடுவேன், எனக்கு லுஹர்ல ஏற்கனவே சாப்பாடு முந்தி போச்சுங்க, அவர் வருத்தப்பட மாட்டார். நீங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவீங்களா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பெரியான ஆளா இருந்தா தான் போவீங்க, சொல்ல வர இடம் இல்லை. ஏன்? என்னுடைய வாழ்க்கை அப்படி அமைச்சுக்கிட்டா. அல்லாஹ்வுடைய பேரருள் 30 ஆண்டுகள் 32 ஆண்டுகள் யாரு முதல்ல கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு 2வது யாராவது கூப்பிட்டா எனக்கு முந்திட்டுன்னா அந்த பேச்சு அப்படியே பரவிடும். அதற்கு ஏற்கனவே வாதா கொடுத்துட்டாங்களாமே. இந்த பேச்சு இன்னைக்கு நம்ம ஊர்ல நான் அங்க இருக்க பள்ளிவாசல் போனா அதை சொல்லுவாங்க.
சாப்பாடு முந்திட்டான் அது போற மாட்டாங்க. எங்க கல்யாணமான பின்னால் எங்க மாமனார் பேசும்போது கேட்பாங்க, வேற எங்கேயும் சாப்பாடு முந்தி இருக்கா, நாளைக்கு விருந்து வைக்கலாம்னு நினைக்கிறேன், எல்லா மருமகனையும் கூப்பிட போறேன்பாங்க. எனக்கு ஆசையா இருக்கும் போகணும்னு. ஆனா நான் சொல்லுவேன், பார்ப்பேன், உடனே பார்ப்பேன், எழுதி வச்சுக்கிறது இல்ல மாமா சாப்பாடு முந்திட்டு, அப்போ ரைட்டு நம்ம இன்னொரு வாரம் வச்சுக்கிடுவோம். மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு முந்தி கேட்டுக்கிடுவாங்க. அவங்களுக்கு பழக்கமாகி போச்சு, இவங்க முந்தினத்துக்கு தான் பதில் சொல்லுவாங்க. இங்கே ஆள் பார்த்து இல்லை, முகம் பார்த்து இல்லை, உறவு பார்த்து இல்லை, குடும்ப பார்த்து இல்லை, எனக்கு பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்ல. குடும்பத்துல சந்தோஷம். கடைசி வரைக்கும் எனக்கு தான் மாமனாருக்கு மேல வருத்தம்லாம் இல்ல, என் ஒய்ஃபுக்கு வருத்தம் இல்ல. இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவருக்குன்னு ஒரு வழி. நான் சொல்லுவேன், அப்படி புரியாதீங்க, முகமது ரசூலுல்லாஹ்வுடைய வழி. அவருக்குன்னு ஒரு வழினா நம்ம ஸ்டைலா நடக்கிற மாதிரியா? நமக்குன்னு ஒரு வழியே கிடையாது, நமக்குன்னு ஒரு பாதையும் இல்லை. முகமது ரசூலுல்லாஹ் என்னுடைய ரோல் மாடல். அவங்கதான் ஷேഖ് காமில், வலியே முர்ஷித், எல்லாம் அவங்ககிட்ட இருந்துதான் எல்லாம் வரணும். சாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இதஜித்தமா, ரெண்டு பேரும் சாப்பிட கூப்பிடுறாங்க, யார் முந்தினாங்களோ பதில் சொல்லுங்க. இதஜித்தமா, ரெண்டு பேர் ஒன்னா வந்தா, ரெண்டும் பேசி வச்சுட்டு வராங்க, நீனும் கூப்பிடு நானும் கூப்பிடுற, எங்க போறாருன்னு பார்ப்போம். இதெல்லாம் பேஷ்மாம்களுக்கு உலமாக்களுக்கு நிறைய போராட்டம். நம்ம கூடயே இருந்துகிட்டவங்க தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்றது. இதஜித்தமா சர்க்கார ஆலமிடத்துல கேட்கப்பட்டுச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு பேரும் ஒண்ணா வர்றாங்க, ரெண்டு பேர் வந்து கூப்பிட வராங்க, நான் யாருக்கு பதில் சொல்ல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதில் கற்றுக் கொடுக்க வேண்டும். யஅதீனி ഖബറുஸ் ஸமா, இமாம் புகாரி எழுதுவார், எனக்கு வானலோக செய்தி வந்து கொண்டே இருக்கிறது என்பார்கள் பெருமானார். என்ன கேள்விக்கும் பதில் வந்துடும். அவங்களுக்கும் ரப்புக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய தொடர்பு அது. யஅதீனி ഖബറുஸ் ஸமா கேட்டா ரெண்டு பேரும் ஒண்ணா வந்து கூப்பிட்டா என்ன பண்றது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அஜிப் அல்லதி அഖரபஹுமா பாபா. ரெண்டு பேரும் ஒண்ணா வந்தாங்களா, அவங்க ரெண்டு பேரிலும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு பதில் சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு பேரும் ஒண்ணா வந்தாங்க, இவரும் வருகிறார், இவர் வர்றார், இவர் எங்க அடுத்த வீடு, இவர் அடுத்த தெருவுல உள்ளவர், உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். அவர் வருத்தப்படுவார், என்னங்க என்ன விட்டுட்டு? இல்ல இவர் எங்க பக்கத்து வீட்டுக்காரரு, இந்த பக்கத்து வீடு இல்ல பக்கத்து தெருவு. இப்பன்னா நீங்க அதுக்கு அடுத்த தெருவு, இவர் இந்த வீதியில, நீங்க அதுக்கு அடுத்த வீதி. எப்படி? என் பெருமான் அப்படி சொன்னாங்க. அவர் ஆட்சேபிக்கவே வழி இல்லை. அக்ரபஹுமா பாபா, இன்னைக்கு விரையும் இல்லை, சாப்பாடு மிச்சம் இல்ல. ஒருத்தருக்கு சாப்பாடு சொன்னா எல்லாரும் ஓகே, 5 பேர் சொல்றாங்க, 5 பேர் நான் வர்றேன்னு சொல்லிடுறேன். இதான் பெரிய பலகீனம். எங்கெல்லாம் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழிகாட்டில இருந்து கொஞ்சம் வெளியில போறோமோ அங்க ஃபித்னா ஏற்படும், விரயம் ஏற்படும். இன்னும் ஒரு பக்கம் நமக்கிடையே இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் கெட்டு போகும். யாரு கூப்பிட்டாலும் பதில் சொல்றாரு, யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? பெருமானார். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தா யாருக்கு பதில்? அபூ உஸ்மான் ஹீரியை கூப்பிடுறாரு, முரீது கூப்பிட்டார், சாதாரண முரீது. அலமதியான வீட்டுல சாப்பாடுன்னா சரிப்பான், வேற யாரும் சொல்லல, வந்துடுறேன்டாங்க. கரெக்டா மதியம் தயாராகி தொகருக்கு முடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவர் வாசல்ல காத்து நிக்கிறார். அல்லாம அபூ உஸ்மான் ஹியரி மேல ஏற போறாங்க. அவர் ஓடி வந்து, பாப்பா கொஞ்சம் மாஃப் செய்யுங்க, சாப்பாடு அழைச்சிருந்தேன், ஏற்பாடுலாம் செய்யணும், எல்லா முயற்சியும் பண்ணேன், திடீர்னு வீட்டுல சோம் இல்லாம ஆயிட்டு, அதனால இன்னைக்கு ஒண்ணு ஏற்பாடு செய்ய முடியாம போச்சு, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கணும்னா. சரிப்பா அல்ஹம்துலில்லாஹ், ஒண்ணும் இல்ல, அப்படியே திரும்பி போயிட்டான். இவர் இத கொஞ்சம் முந்தி வந்து சொல்லியிருக்கலாம், காலையில ஒரு 10 மணிக்கு வந்து சொல்லியிருக்கலாம், பாப்பா இன்னைக்கு ஏற்பாடு செய்ய முடியல. ஒன்னும் சொல்லல, வீடு வாசல் வரைக்கும் வர வைக்கிறார். வந்த பின்னால சொல்றார், வீட்டுல சோம் இல்ல. அல்லாம அபூ உஸ்மான் ஹீரி வந்துட்டாங்க. அன்னைக்கு கரெக்டா மகரிபுக்கு வந்து நிக்கிறார். அப்ப 4 மதியம் மூட்டை சாப்பாடு, 4 மதியம் மூட்டை சாப்பாடு. சரிப்பா, அன்னைக்கு சோம் இல்ல, விட்டுட்டாரு. பாப்பா ரெண்டாவது கூப்பிடுறாரு, ஓகே பண்ணாங்க. நாளை மதியம் நம்ம வீட்டுல சாப்பிடுனாங்க, ஓகே நாங்க. மறுநாள் மதியம் அல்லாம அபூ உஸ்மான் ஹியரி எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர்றாங்க. வாசல்ல நிக்கிறார், வரவே இருக்கிறார், படி வரைக்கும் ஏறுறாங்க. ஏறின பின்னால சொன்னாங்க, அப்ப எல்லா ஏற்பாடும் பண்ண, நீங்க ஒரு வாய்ப்பு சூழ்நிலை, வீட்டுல ஒரு பிரச்சனை, உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆகி போச்சுன்னா. சரிப்பா அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு எல்லாம் யாராவது சாப்பாடு சொன்னா நாங்க வீட்டுல சொல்லிடுவோம், மதியம் சாப்பாடு வேண்டாமா, ஏன்னா விரயமாக கூடாது.
வீட்டுல சொல்லிடுறது சாப்பாடு வேண்டாம், அவங்க செய்ய மாட்டாங்க. நம்ம சாப்பிடணும் ரெடியாகி வரும்போது அவரு கூப்பிட்டு இன்னைக்கு ஒன்னும் ஏற்பாடு இல்லைன்னா நம்ம பட்டினி தான் கிடக்கணும், நம்ம பட்டினி தான் கிடக்கணும். ஏன் நாங்க வேண்டாம்னு சொல்லியாச்சு. வீட்டுல வந்து போன இடத்துல சாப்பாடு இல்லைன்னா நமக்கு இருக்கிற மதிப்பும் குறைஞ்சு போயிடக்கூடாது. மதிப்பா சாப்பாடுன்னு சொன்னீங்களேன்னு கேட்டுறக்கூடாது. அல்லாம அபூ உஸ்மான் ஹீரி 2வது நாளும் சரி பரவாயில்லப்பா அப்படின்ட்டு மனசு உறுத்த தானே செய்யும். இது தப்பு பண்றாரு, இதை முந்தி சொல்லி இருக்க கூடாதா. 2 நாள் வந்துட்டாங்க. 3வது நாள் கரெக்டா மகரிப்ல வந்து நிக்கிறார். பாப்பா 4 மதியம் கட்டாயம் வந்துடணும். நம்மள்ட்டனா என்ன பாடம் இருந்தாலும் பட்டிருப்போம். 4 மதியம் நீங்க கட்டாயம் வரணும்னு சொல்லும் போது என்னப்பா நீ நடந்து கொண்ட முறை சரியா அழகா? நேத்து வந்தனப்பா, முந்தா நாள் வந்தன, என்ன நடத்துச்சு, நீ எப்படி நடத்தின, இதெல்லாம் ஒரு நல்ல பண்பா? அதெல்லாம் கேட்கல. 3வது நாள் 4 மதியம் உங்களை அழைக்கிறேன் என்கிறார். ஓகே அல்ஹம்துலில்லாஹ்னாங்க. வந்தாங்க, வீட்டுக்குள்ள கூட்டு போகிறார். மிக அழகான உபசரிப்பு, சாப்பாடு ரெடியா இருக்குது, எல்லா வகையான உணவுகள். சில பேர் 4வது நாள் 3 நாள் பிரச்சனை என்கிறார்கள். அடுத்த நாள் சிறப்பான உணவுகள், மிக உயர்ந்த சாப்பாடு வைத்து விட்டு அவருடைய கரம் பிடித்து அழுகிறார். அல்லாமா அபூ உஸ்மான் ஹீரியின் கடம் பிடித்து அழுகிறார். நான் கேள்விப்பட்டேன், அவங்க ஒரு பெரிய ஷேக், அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான முரீதுகள். கேள்விப்பட்டேன் தாங்களை போன்று இந்த மண்ணில் சகிப்புத்தன்மை யாரிடத்திலும் இல்லை, உங்களிடத்தில் பாடம் படிக்கணும்னு கேள்விப்பட்டேன். அதை பரீட்சை செய்வதற்காகவே அப்படி நடந்து கொண்டேன். தங்களுடைய சகிப்புத்தன்மை என்னோடு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 நாளும் சாப்பாடு சொன்னேன். என் மனைவி நல்லா இருக்கிறாங்க, வீட்டுல எல்லாம் சரியாத்தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, கொடுக்க கூடாது என்று இல்லை. உங்களை திரும்ப அனுப்பிய போது மனசு சஞ்சலப்பட்டது, வருத்தப்பட்டது, வேதனைப்பட்டது, இன்னும் தனியவில்லை. தாங்களோடு நான் நடந்து கொண்ட அந்த முறை அழகில்லை என்பதை 1000 தடவை உணர்கிறேன். இருப்பினும் தாங்கள் குறித்து நான் கேட்ட செய்தியும் அறிந்த செய்தியும் உண்மைதானா என்பதை நான் நேரடியாக விளங்குவதற்கு இப்படி சில பரீட்சைகளை நடத்தினேன். அல்லாஹு அக்பர். தங்களை போன்ற சகிப்புத்தன்மை இந்த மண்ணில் யாருக்கும் இல்லை. லா தம்தஹனி அலா ஹுலுகின். அவங்க சொன்னாங்க, இல்லப்பா இந்த குணத்துக்கெல்லாம் ரொம்ப என்ன நீ புகழாதுன்னா. அங்கதாங்க அவங்க உயர்ந்துட்டாங்க. புகழ் வருகிற போதெல்லாம் அதை ஏற்கிற மனமே இல்லாத பெருமக்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. இன்றைக்கு புகழை தேடி ஓடுகிற சமூகம், மதிப்பை தேடி ஓடுகிற சமூகம், எதிர்பார்க்கிற சமூகம். அல்லாஹ் நம் எல்லாரையும் பாதுகாப்பானாக. புகழ் கேட்டு வருவதில்லை, புகழ் கேட்டு வருவதில்லை. அவன் சாலிஹீன்கள் தன்னை மறைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்ட்ட ஒரு சுன்னத் இருக்குது, அவனையே நம்ம காட்டணும்னு விரும்புவான். நம்ம அவனை காட்டணும் எல்லா செயல்லையும். ஒரு காரியத்தை செய்துட்டு அதை அல்லாஹ் செய்தாங்கிறது, ஒரு காரியத்தை சிறப்பா வெற்றி பெற்ற பின்னால் எல்லாமே ரப்புடைய ஏற்பாடுங்கிறது. வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் அவன் பக்கம் சேர்க்கணும் பிரியப்படுறான். நம்மை மறைக்கணும், அவனை காட்டணும். அவன் சுன்னத் என்ன தெரியுமா? அவனை மறைச்சு நம்மை காட்டி, நீ ஒன்ன மறைச்சு அவனை காட்டணும், அவன் ஒன்ன காட்டிடும். இன்னைக்கு நிறைய பேர் சாலிஹீன்கள் வலிமார்கள் புகழ் உச்சிக்கு போனாங்கன்னா கடுகளவு புகழ விரும்பல. அவங்க அல்லாஹ்வை காட்டினாங்க, அல்லாஹ் அவங்கள நம்மள்ட்ட காட்டிட்டு போயிட்டான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்யணும். புகழை மட்டும் விரும்ப கூட, எல்லாம் செய்யணும், எல்லாம் ரப்புக்காக செய்யணும். அவன்தான் என் லட்சியம், அவனே என் நோக்கம். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் ரப்புக்கு. ஷாஃபி மذஹப்ல தக்பீர் கட்டணும்னு அதான் ஓதணும். வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி. தக்பீர் கட்டின உடனே இந்த முகத்தை அப்படியே ரப்பை ஒண்ணு முன்னோக்கிட்டேன் சொல்லிட்டு, இன்ன ஸலாத்தி, என் தொழுகை, என் வணக்கம், என் வழிபாடு, என் தியானம் எல்லாம் ரப்பே உனக்கு. தக்பீர் கட்டின உடனே. இப்போ இதை நம்ம ஓதுனாலும் கூட இது வார்த்தைகளால் இருக்கிறதை தவிர பல பேருக்கு வாழ்க்கையில வர்றது இல்லை. நான் சொல்றேன், இந்த இஸ்திமாவுக்கு பின்னால் என் வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பத்தை சந்திக்கணும். என்னில் நடக்கும் அத்தனையும் என் ரப்புக்காக இருக்காது. அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. ரப்பையை காட்டுங்கள், அவனால் நான் உயர்ந்தேன் என்று சொல்லுங்கள், அவனால் புகழ் பெற்றேன் என்று சொல்லுங்கள், அவனால் என் வாழ்க்கை கிடைத்தது என்று சொல்லுங்கள், அவனால் என் மனைவி கிடைத்தால், என் பிள்ளைகள் கிடைத்தார்கள், இன்றைக்கு நான் வலம் வருவது கூட அவனே என்று சொல்லுங்கள். அவன் உலகத்தில் உங்களை வலம் வரும் ஒரு பெரிய கூட்டத்தை உண்டாக்குவான். அது நமக்கு ஒரு பெரிய தௌபீக் இருக்கு, அரசியல் வட்டாரத்துல நமக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, சமூகத்துல நமக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது என்று நீங்கள் பேச வந்தால் கொஞ்ச நாள் விட்டு வைப்பான், அப்புறம் உங்களை காணாக்கி விடுவான். சமூகம் கண்டுகொள்ளாமல் வாழ வைப்பான்.
நம்ம கண்டு கொள்ளணும்னு ஆசைப்படக்கூடாது. நம்ம அவனை காட்டிக்கொண்டே வாழ வேண்டும். நம்மை மரணத்துக்கு பின்னாலும் அவன் காட்டிக்கொண்டே இருப்பான். இன்றைக்கு முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி காட்டப்படுகிறார். இன்றைக்கு ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி காட்டப்படுகிறார். அருமை சஹாபிகள் காட்டப்படுகிறார்கள். நூற்றுக்கணக்கான சூஃபிகள் இந்த சமூகத்தின் நினைவில் இன்றைக்கும் நிறுத்தப்படுகிறார்கள், துஆவை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் அவர்கள் தங்களை மறைத்தார்கள். அல்லாஹ் அவர்களை வெளியே கொண்டு வந்தான். லா தம்தஹனி ஃபீ குலுகின், இந்த குணத்துக்கு போய் என்ன புகழ்றியான்னு கேட்டாங்க அல்லாம அபூ உஸ்மான் ஹியரி. ஏப்பா இது புகழ்ற குணமா? கான ஃபீ கல்ப், இந்த குணத்தை அல்லாஹ் நாய்க்கும் வச்சிருக்கான். நம்ம சில விஷயத்துல நாயெல்லாம் உதாரணம் காட்ட மாட்டோம். அவங்க தன்னை லேசா கருதும் போது அதெல்லாம் பெருசா தெரிஞ்சது. தன்னை லேசாவே பாக்குறது. நம்மளை லேசா பார்த்துட்டோம்னா நம்மளை விட பெரியவங்களை நம்ம மதிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. நம்ம விட சின்னவங்களை மதிப்போம். நம்ம விட பெரியவங்களை மதிச்சுதான் ஆக்கணும். நம்ம விட சின்னவங்களை நம்ம மதிப்போம். சும்மா பறக்கத்துக்கு மதிக்கிறது இல்லை. சில பேர் அப்படி மதிக்கணுங்கிறதுக்காக நடிக்க மார்க்க அனுமதிக்குது. ஆனா நமக்கு நடிப்பெல்லாம் மறந்து போயிடும். உண்மையிலேயே மதிப்போம் சின்னவங்களையும். எப்போ நம்மை நாம் மறைத்து வாழ பழகிற போதெல்லாம், எதிர்பார்க்காத வாழ்க்கைக்கு வருகிற போதெல்லாம் அந்த மறைக்கிற தன்மை உண்டாயிருந்தாய். தரீகாக்கள் என்பது வெறும் ஔராதுகளையும் திக்ருகளையும் சொல்லித் தருகிற வாழ்க்கை இல்லை. உன்னை ஒரு சிறந்த இடத்தில் கொண்டு நிறுத்தும் வாழ்க்கை. அல்லாஹ் உன்னை 24 மணி நேரம் கண்காணிக்கிறான் என்று உணர்த்தும். இன்னொரு பக்கம் அல்லாவின் பார்வைக்கிலேயே நீ நடமாடிக் கொண்டிருப்பாய். உன்னை யாரும் தொடுவதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவே மாட்டான். அவன் தொட்டு தொட்டு பார்ப்பான், அடித்து பார்ப்பான், சோதித்து பார்ப்பான். இன்னொருத்தர் உன் கிட்ட வர்றதுக்கு அவன் அனுமதிக்க மாட்டான். அவன் தொடும்போது நீ ஏத்துக்கணும் இல்லையா? அவன் அடிக்கும் போது தாங்கிக்கிறணுமா இல்லையா? அவன் மறைந்தவன், அவன் மறைந்தவன். அதே சமயம் நம் கண்முன்னால் அவனை நிறுத்தணும்னு சொன்னவங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். அவன் மறைந்தவன் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நம் கண்முன்னால் அவனை நிறுத்தணும். நம்முடைய தியானத்துல முராகபான்னு ஒண்ணு இருக்குது, முஷாஹதான்னு ஒண்ணு இருக்குது. ரொம்ப நெருங்கி வர்றவங்களுக்கு தான் முஷாஹதாவை கொடுக்கிறது. முராகபாவே நிறைய பேருக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குது. முராகபானா அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அவனோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு உட்கார்றது. எந்த எண்ணமும் உள்ள வர விடுறது இல்ல, எந்த சிந்தனை வர விடுறது இல்ல. நான் ரொம்ப நாளைக்கு முன்னால சொல்லி இருந்தேன். ஒரு பெரிய சூஃபி மகான் சொன்னாங்க, நான் முராகபாவை எங்கிருந்து கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப காலத்துக்கு முந்தி சொன்ன ஞாபகம் இருக்கு. நான் ஒரு பூனைட்ட கத்துக்கிட்டேன். முராகபா எங்க கத்துக்கிட்டீங்கன்னு பூனைட்ட கத்துக்கிட்டேன். பூனைட்டையா? ஆமா. அந்த பூனை தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு அது காத்திருக்கும். எலியை பிடிக்கிறது. எலி அங்கங்கும் ஓடிட்டு இருக்கும். அதை பிடிக்கிறதுக்கு அந்த பூனை இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியுமா? அசைவற்று இருக்கும், அமைதியா இருக்கும். மூச்சை கூட அடக்கி விடும். மூச்சை கூட. ஏன்னா தூரத்துல பூனையினுடைய மூச்சை உணர்ற தன்மை அல்லாஹ் எலிக்கு கொடுத்திருக்கான். எலிய வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்ட என் ரப்பு அந்த வாய்ப்பை கொடுக்கிறான். எலியும் என் ரப்புக்கு பெரிய விஷயம். எலிக்கு அவன் ஹயாத்தை கொடுத்தான். அது ஹயாத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நசீபையும் கொடுக்கலாம். அதை அடிச்சு வாழ்கிற பூனைக்கு முன்னால பூனைக்கு ரிஸ்க கொடுக்கணும், அது ஒரு காரியம். எலிக்கு ஹயாத்தை கொடுக்கணும். அல்லாஹ் அந்த எலி எப்படி கொடுக்கலாம்? பூனை மூச்சு விட்டா அந்த எலிக்கு உணருமா? இங்க நம்ம இந்த ரூம்ல பூனை இருக்குதுன்னு எலி தெரிஞ்சுக்கணும். நமக்கே தெரியாது நம்ம ரூம்ல பூனை இருக்கிறது. அது எலிக்கு தெரியும். அவன் எங்க இருக்கிறான், அவனை எங்க அறிஞ்சுக்கிட்டோம். அவனை அறிவதற்கு நான் சொன்ன மாதிரி 30 வருஷ காலம் எல்லாம் 30 வருஷம் தான் கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய இடத்தை சாலிக்கிங்கள் பெற்றார்கள். நமக்கு இது மாதிரி ஒரு மஜ்லிஸ்ல ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் ஏதோ அல்லாஹ் அவனை நினைவு கூறுகிற ஒரு வாய்ப்பை நம்ம நாவல போட்டு அவன் பேசுறான். இதெல்லாம் ஒரு எழுதி வச்சு திட்டமிட்டெல்லாம் பேசுறது முடியாது. ஒரு கொஞ்ச நேரம் அல்லாஹ் விரும்புறான். அந்த ஆட்கள் வந்துட்டாங்க, நம்மளை தேடி வந்துட்டாங்க. இங்கிருந்து இவங்க எதையாவது சுமந்துட்டு போகணும் ஆசைப்படுறான். ரப்பே அந்த ஆசை நீ நிறைவேற்றி வைப்பாயா. உன்னையே சுமந்துட்டு போகணும். போராட்டம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு இல்லவே இல்லை. மதரசாவுக்கு போனா அங்க போராட்டம், வீட்டுக்கு வந்தா வீட்டுல போராட்டம், பிள்ளைகளை பார்த்தா போராட்டம், மனைவியை பார்த்தா போராட்டம், எல்லாத்தையும் சரியா நடந்தாலும் போராட்டம் தான் வாழ்க்கை. நான் அடிக்கடி சொல்றது, வீட்டுல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்கள்ட்ட கேளுங்க, நான் ஒரு நல்ல கணவன் சொன்னாங்க. நிறைய கல்யாண கூட்டத்துல பேசியிருக்கேன். ஏன்னா எனக்கு பயமா இருக்கு என் மனைவிட்ட கேளுங்கன்னு சொல்றது. என் மனைவியர்களை கேளுங்கள், நான் ஒரு
நல்ல கணவன் சர்க்கார் ஆலம் சொல்லதான் சொன்னாங்க. அதான் சுன்னத்து. இன்னைக்கு மனைவிகள் அப்படிதான் வச்சிருக்கிறோம். அவங்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டியது இல்லை. நம்ம நல்ல கணவனாகவே வாழ்கிறோம், வாழ்க்கையை தருகிறோம், மகிழ்விக்கிறோம். பெருமானார் எங்கெல்லாம் நின்று வாழ்ந்தார்கள் அங்கே நின்று வாழ்கிறோம். ஏன்னா வேற வழி இல்லை. வேற யாரையும் பார்த்து வாழ்ந்து அது தோத்து போயிடுவோம். எல்லாம் தெரிகிறது. ஆனா நம்பிக்கை பிறக்கிறது இல்ல. அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க என்னை பத்தி நல்ல செய்தான் சொல்லுவாங்கன்ட்டு நமக்கு நம்பிக்கை வரல. காரணம் என்னன்னா அவங்க ரிசல்ட் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சிரிக்கிறது பார்த்து விளங்கிட்ட அப்படிதான் இருக்கும். நமக்கு நம்பிக்கையுள்ள சொல்ல முடியாது. போராட்டம் தான் வாழ்க்கை. அதனால என் மனைவி அப்படி சொல்ல மாட்டாங்கிறா தப்பா நடக்க முடியுமா? முடியாது. நான் தப்பா நடந்தேன் சுன்னத்த நபி. இமாம் கசாலி சொல்வார், உன் மனைவியை மன் சுன்னத்த ஹபீபிஹி, ஒருவன் தன் மனைவியை திட்டினால் அவன் நபியின் சுன்னத்துக்கு மாறு செய்து விட்டான். இமாம் கசாலி எழுதுகிறார், ஏன் நபி தன் மனைவியை திட்டவும் இல்லை. நீ திட்டுவாய் என்றால் நீ சுன்னத்துக்கு খিলাফ பண்ணுகிறாய், மாறு செய்கிறாய். எத்தனை அழகான வாழ்க்கையை அல்லாஹ் அண்ணனாரை வைத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். இந்த வாழ்க்கைக்குள்ள நான் நின்று வாழ முனைகிற போதெல்லாம் என் ரப்பு என்னை பார்த்து அவன் ரசிக்கிறான். நான் தான் ரப்ப ரசிக்கணும். என் ரப்பு என்ன ரசிக்கிறான், என் ரப்பு என்ன ரசிக்கிறான் நான் விளங்குறதுக்கு 30 தேவைப்படுது. அவன் எங்க இருக்கிறான், எப்படி ரசிக்கிறான், அவன் ரசிப்பது நம்மை போலவா இல்ல அவனுக்குண்டு? நான் அடிக்கடி சொல்றது, நம்ம தகுதிக்கு நம்ம அமல் செய்யணும், நம்ம தகுதிக்கு அமல் செய்யணும், நம்ம தகுதிக்கு அவனை நெருங்கணும், நம்ம தகுதிக்கு அவனை கேட்கணும், நம்ம தகுதிக்கு அவனோடு நம்முடைய முழு பண அர்ப்பணிப்பை கொடுக்கணும், நம்ம தகுதிக்கு நாம எல்லாம் செய்யணும். அவன் தகுதிக்கு அல்லாஹ் நம்மை தூக்கி விடுவான். அவன் தகுதியை நீ எங்க அளவிட முடியும்? அவன் அரிசி எப்படி என்னால வர்ணிக்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரிச குறித்து சொல்ற ஒரு வார்த்தை, குர்சியை குறித்து சொன்ன வார்த்தை, 7 பூமியையும் ஒன்னா சுருட்டி 7 பூமியையும் ஒன்னா சுருட்டி அவன் அரிசிக்குள்ள குர்சிக்குள்ள கொண்டு போட்டுட்டோம்னா அது அந்த 7 சீட்டை சுற்றி போட்ட மாதிரி கிடக்கும். ஒரு 7 சீட்டு 7,000 ரூபாய் தாளை மடிச்சு உள்ள போட்டா ஒரு பெரிய அண்டாவுல அது ஒரு ஓரத்துல கிடக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய குர்சி இருக்குதே, அவன் சிம்மாசனம் இருக்கிறதே, அது எத்தனை பெரியது. 7 பூமி 7 வானத்தை சுருட்டி போட்டால் அதுல எங்கேயோ ஒரு மூலையில தான் அந்த 7 14 கிடக்கும்னாங்க. இதெல்லாம் எங்க விளங்க முடியும்? என் அறிவை கொண்டு நான் பார்த்தால் ஹிதாயத்து மட்டும் இல்ல, ஈமானே ஆபத்துல போய் முடியும். இங்க எல்லாம் அறிவை கொண்டு பேசுற இடம் இல்ல. இஸ்லாத்துல 2 வகை இருக்குது, ஒன்னு மாக்கூலி, இன்னொன்னு மண்கூலி. சிந்திச்சு விளங்க வேண்டிய விஷயம், சொன்னா ஏத்துக்கிட்டு விளங்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் ஏத்துக்கிட்டு அப்படி விளங்கணும். பெருமானார் சொன்னாங்க, அப்படி ஓகே. அப்படி விளங்கினவங்க அல்லாஹ்வுடைய பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க, நெருக்கத்துக்கு போயிட்டாங்க. அல்லாஹ் அவங்கள தேர்ந்தெடுக்கிறான், அவங்கள பார்க்கிறான், அவங்கள ரசிக்கிறான். அல்லாஹ் ரசிக்கிறவர்களில் உங்க பேர் என் பேர் இடம் பெறணும். இது கேட்டு போகிற வாழ்க்கை அல்ல, கேட்டு கேட்டு அடுத்து நடக்க வேண்டும் என்ற உணர்வுகளை தூண்ட வேண்டிய ஒரு வாழ்க்கை. கேட்ட பின்னால் என்ன ஆக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிற வாழ்க்கை. அந்த முயற்சியில் 1000 தோல்விகள் வரும். அத்தனை தோல்விக்கு மேலால் நான் வெற்றியை நோக்கி பயணிக்கிற வாழ்க்கை. அந்த வெற்றிக்கு பின்னால் என் ரப்பின் அழகு கிடைக்கும், அன்பு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். இன்னொரு பக்கம் என் ரப்பு என்னை பார்த்து சொல்வான், நீ வாழ்வதால் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்பார். அந்த இடத்துக்கு போகணும். உலகத்துல சிகரம் தொடர்றதுன்னு ஒண்ணு இருக்குது, அல்லாஹ் நம்மள சிகரம் தொட வைக்கிற ஒரு இடம் இருக்குது. இங்க தொடர சிகரம் எல்லாம் நாளைக்கு கீழே விழுந்துரும். அவன் தொட வச்சான்னா காலம் பூரா விழ முடியாது. லா தம்தஹனி பிஹுலுகின் கான ஃபீ கல்பி, ஒரு நாய்க்கு இருக்கிற குணத்துல என்ன புகழ்கிறாய்? அல்லாஹ் இந்த குணத்தை நாய்க்கு வச்சிருக்கானே. அல்லாம அபூ உஸ்மான் ஹியரி. ஒரு நாயை பார்த்திருக்கியாப்பா? நாய் பக்கத்துல ரொட்டி போட்டா ஓடி வருவோம். ஒரு ரொட்டி தூக்கி போடு ஓடி வரும். அது கிட்ட வரும்போது ஒரு கல்லை தூக்கி அடிச்சா அது ஓடி போயிடும். ஒரு எலும்பு துண்டை போடுவா, கிட்ட வரும். ஒரு கல்லால் அடிச்சா அது ஓடி போகும். 2வது எலும்பு தூக்கி காட்டு வரும். அப்புறம் கல்ல தூக்கி போட்டா ஓடும். 3வது அந்த எலும்பை காட்டு வரும். 2 தடவை இவன் கல்லால் அடிச்சானே, 2 தடவை விரட்டினானே, 3வது அது வராம இருக்காதுப்பா. நீ 100 தடவை கல்லால் அடிச்சு விரட்டிட்டாலும் 101வது தடவை எலும்பை காட்டினா அது வரும்பா. இந்த குணம் நாய்க்கு அல்லாஹ் படைச்சிருக்கான். நீ 2 நாள் சாப்பாடு இல்லைன்னு 3வது நாள் நான் கூப்பிட்டு நீ தந்ததுனால நான் ஒரு பெரிய குணம் உள்ளவன்னு நினைச்சுக்கிட்டியா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என் ரப்பின் பார்வையில் என்றார். இப்படி பேசுறதுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் இல்லையா? நம்மள பெருசா பேசியே நம்ம பழக்கிட்டோம். நிறைய பேர் வீட்டம்மாவுக்கும் அவருக்கும் பிரச்சனையும் அதுதான். வருமா எனக்குன்னு சில தன்மைகள்லாம் இருக்குது. என்னுடைய ஒரு முகத்தை நீ பார்த்திருக்க, இன்னொரு முகம் இருக்குது. அவ்வளவுதான், காலம் பூரா சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கணும்.
அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கு, அந்த முகத்தை காட்டுங்களா, அது இப்ப காட்ட மாட்டேன். இவர் என்னைக்கு காட்டுவார்? மௌத்தா போனாதான் அந்த முகம் தெரியும். மையத்தா இருக்கும் அந்த முகம் தெரிஞ்சது. பெருமானார் சொன்னாங்க, நம்முடைய அழகு இல்லைங்கிறதெல்லாம் மையத்துல தெரியும். நம்ம எப்படி ரப்போடு நடந்தோம், நம்ம மௌத்தா போயிட்டு அந்த முகம் வந்துடும். அந்த முகத்தை பார்த்து, அதனாலதான் மையத்தை போய் முகத்தை பாருங்கன்னாங்க. முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் இவங்க மக்பூலியத்தா இல்லையாண்டு. அல்லாஹ் கபூலியத்துடைய முகத்தை நசீபாக்குவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பேசுறதா? குடும்பம் நல்லா இருக்குமா, அழகா இருக்குமா? நிறைய பேர் எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. எங்கிட்டே ஒருத்தர் சொன்னார், அதற்கு என்னுடைய ஒரு முகம் தான் நீங்க பாத்திருக்கேன். நான் சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அந்த முகத்தை பாக்குறதுக்கு. இதை பார்த்தே வருத்தமா இருக்குப்பா, இந்த முகமே எனக்கு வருத்தமா இருக்குதே, நீ இப்படி நடந்து கொண்டாயே. எங்க வாழ்கிறேன், எங்க நடக்கணும், எப்படி நடக்கிறேன்? என்ன கொஞ்சம் நான் லேசா பார்த்துட்டேன், இன்னொருத்தரை கொஞ்சம் கீழே பார்த்துட்டேன். என் ரப்பு நான் எவ்வளவு பேர் இடத்துல இருந்தாலும் நம்ம என்ன அவன் பொருட்படுது. அவங்க நல்லா பொருட்படுத்தவே மாட்டான். இன்னொருத்தர் கொஞ்சம் கீழே பார்த்து என்ன மேல பார்த்துட்டு எல்லாம் பொருட்படுத்த மாட்டான். என்ன மேல பார்க்கறது தப்பு, அதை விட பெரிய தப்பு இன்னொருத்தர் கீழே பார்க்கிறது. இன்னைக்கு இந்த சமூகம் எங்கே அழிந்து போகிறது? குடும்பங்களில் எங்கே பிரச்சனை, சமூகத்தில் எங்கே இருக்கு, ஜமாத்துகளில் ஏன் ஒற்றுமை குலைவுகள், நிர்வாகத்துக்குள்ளே ஏன் விவகாரங்கள், ஈகோ. நம்மளை பத்தியே பேசி பேசி அழிச்சிருங்க. அதை அழிப்பதற்கு இந்த மஜ்லிஸ்கள், இதை அழிச்சிட்டோம்னா நல்லா ஆயிடும். அல்லாமா அப்துல் குத்தூஸுல் முகத்தஸி பைத்துல் முகத்தஸில் சிறை பிடிக்கப்பட்டார். பைத்துல் முகத்தஸில் சிறை பிடிக்கப்படுகிறார். பெரிய முஹத்திஸ் அவங்க, ஹதீஸ்ல ஆழம் கண்டவங்க. அப்துல் கனியுல் முகத்தஸி ஜெயில இருக்கிறான். மனிதத்தனமா ஏன்னா இந்த பேச்செல்லாம் முடிக்கலாம் முடியாது, டைம் ஆயிட்டா முடிச்சுக்கிறணும். இதான் ஹக்கு. உலமாக்கள் இருக்கிறாங்க, மிகச்செல்லாம் சொல்லல, இது ஹக்கு. ரப்பை பற்றி பேசுகிறோம். அவன் யார் என்று விளங்குகிற அந்த பாதைக்குள்ளே நான் நுழையவே முடியாது, விலக்கி வைக்க முடியாது. ஏதோ மேலோட்டமா சில பேர் அவருடைய வாழ்க்கையை சுட்டி காட்ட முடியும். இதை நீங்கள் விளங்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறேன். இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். நான் வாழ்கிற வாழ்க்கையை கொண்டு நான் நிறைவு பெற்றதுதான் இன்றைக்கு அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். நான் நிறைவே பெறக்கூடாது, எனக்கு நான் சரியாகவில்லைங்கிற உணர்வை அதிகப்படுத்தும் போதெல்லாம் அல்லாஹ் என்ன சரியாக்கணுங்கிற இடத்துல கொண்டு நிப்பாட்டி வைக்கிறான். அல்லாமா அப்துல் குத்தூஸுல் கனியுல் முகத்தஸி சிறைபிடிக்கப்பட்டாங்க. எங்க சிறைபிடிக்கப்படுறாங்க? பைத்துல் முகத்தஸில. பெரிய சூபி, பெரிய ஹதீஸ் ஆய்வாளர். அவங்க கூட அந்த சிறையில நிறைய யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் உள்ள இருந்தாங்க. அன்னைக்கே சில பேரை செய்ய பிடிச்சிருக்காங்க, யூதர்களை கிறிஸ்தவர்களை. அவங்க எல்லாம் ஈமானோட இஸ்லாத்தோட சில பிரச்சனைகள் மோதல் வந்த போது பிடிச்சு உள்ள போட்டப்பட்டு அவங்க கூட இந்த ஆட்களும் தங்கியிருந்தாங்க. அல்லாமா அப்துல் கனியுல் முகத்தஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வாழ்க்கைங்கிறது அவங்க ரப்ப மறப்பதற்கு எந்த ஒரு நிமிடமும் இல்லை என்பதை தாண்டி அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு அவங்க தூரமா போன நேரமே கிடையாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கி. எப்போதுமே எல்லாரும் மேல பார்ப்பாங்க. நான் முதல் செய்தி சொன்ன பாருங்க, நம்ம மேல பார்க்கிறது கூட தப்பு இல்ல, நம்மள அது பெரிய தப்பு. அது கூட இன்னைக்கு நம்மளை பொறுத்து தப்பு இல்ல, இன்னொருத்தர் கீழே தான் பார்க்க கூடாது. அல்லாமா ஹசனுல் பஸ்ரி மாதிரி ஒரு ஆலிமே இல்லை இந்த மண்ணில. இந்த உம்மத்தினுடைய முதல் ஆலிம், பெரிய ஆலிம், நபியினுடைய குடும்பத்தில் வளர்ந்தவர். உம்மு சலமாவுடைய வீட்டுல வளர்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் இந்த வீட்டுல படுத்தாங்க, அந்த வீட்டுல வளர்ந்தவங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெரிய ஸ்ரீதேவி அரசாங்கம் அன்னைக்கு எல்லாரையும் பிடிச்சி உள்ள வச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் பயந்துச்சு அரசாங்கம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பயந்து ஒருத்தர் இருக்கிறான்னு ஹசன் பஸ்ரி தான். அவள்கிட்ட இருந்த இல்முக்கு மேல தக்வா. அல்லாஹ் ரெண்டையும் நசீபாக்குவானா. இல்மும் இருக்கணும், அந்த இல்முக்கு மேல அதை எப்படி பண்படுத்தணுங்கிற நிலை, அதான் தக்வா. அந்த இல்மை எப்படி கரெக்டா கொண்டு போறது. இல்லைன்னா இல்மே நம்மளுக்கு கீழே கொண்டு போட்டுரும். நமக்கு இருக்கிற இல்மே நம்மளுக்கு கீழே போட்டு. அல்லாமா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வர்றாங்க. பயணத்துல ஒரு கிராமத்துக்குள்ள நுழையிறாங்க. ஜமாத்துக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து பள்ளிவாசல் நுழைஞ்சிட்டாங்க. மகரிப தொழன்னு உண்டு. உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. முதல் சப்புல பாங்க சொல்றாங்க. பாங்க சொன்ன உடனே
அங்க இமாமாக உள்ள வர்றவங்க அவங்களுக்கு மனசுக்கு ஒத்துக்கிடல. அல்லாம ஹபீபுல் அஜமி இமாமா வருகிறார். ஹபீபுல் அஜமி, இந்த அரபுகள் பூரா நமக்கு வச்சிருக்கிற பேர் அஜமி. நமக்கு வச்சிருக்க பேரு அஜமினா என்ன? ஊமென்று அர்த்தம். அவங்க மட்டும்தான் பேசுற ஆட்கள், நம்ம பேச தெரியாத ஆட்கள் அப்படிங்கிற ஒரு பாணியில அது ஒரு மாடல். அதுக்கு நிறைய பொருள் எழுதுறாங்க நம்முடைய லொகவி இமாம்கள். அதுக்குள்ள நான் போக முடியாது. ஹபீபுல் அஜமி அவங்க அந்த பேரை தனக்கு சொந்தமாக்கிட்டவங்க. அவங்க இமாமா வர்றாங்க. வந்த உடனே அல்ல அஸ்னுல் பஸ்ரி காமன் நேரத்துக்கு முந்தைய பள்ளிவாசல உட்கார்ந்தவங்க. அவங்கள பார்த்த உடனே யோசிக்கிறாங்க, ஆஹா இவங்க லஹன் செய்வாங்களே, கிராத்த லஹன் செய்வாங்க, எழுத்த ஒழுங்கா ஓத மாட்டாங்க, ஒழுங்கா உச்சரிக்க மாட்டாங்க. இவங்க அஜமி, அரபி இல்ல. இவங்க பின்னால தொழுத நம்ம தொழுத ஃபசாத் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவங்க உள்ள வந்து காமணி நேரம் ஜமாத்துக்காக காத்திருந்தவங்க இவங்களை பார்த்த உடனே வெளியில போயிட்டாங்க. தொழாம வெளியில போயிட்டாங்க. எங்கேயாச்சும் போய் தொழுதுக்கிடுவோம். ஆரம்ப ஸ்டேஜ். பின்னாலலாம் நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் பெரிய நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஒருத்தர் ஷேഖா, ஒருத்தர் முரீதா ஆயிட்டார். ஹபீபுல் அஜமியும் ஹசனுல் பஸ்ரி பின்னால் உள்ள வாழ்க்கை போயிட்டாங்க. தொழல்ல, வெளியில போய் தொழுதுட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி படுத்திருக்கிறாங்க. ஹபீபுல் அஜமி அவர்களுக்கு பின்னாலே நின்று தொழுகிற பாக்கியத்தை இழந்த அல்லாமா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னைக்கு இரவு படுக்கிறாங்க. படுக்கிற போது இவங்களுக்கு என்ன வந்துச்சு? பெரிய ஆலிம், ஒரு பெரிய மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அவங்க கையில இருக்குது. உலமாக்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இதை கொஞ்சம் லேசா நினைச்சாங்க. இவங்க கிராத்துல தப்பு பண்ணுவாங்களே, தொழுக கூடாம போயிடுமே, ஃபசாத் ஆயிடுமே அப்படின்னு நினைச்சிட்டு போனாங்க. அன்னைக்கு ராத்திரி படுக்கும் போது அஸ்ரீது கேட்டது, லவ் ஸல்லைத கல்ப ஹபீபில் அஜமி லவ் உஃபிரத் தன்புக் வ ருஃபியத் தரஜாத்துக். இன்னைக்கு நீங்க ஹபீபுல் அஜமிக்கு பின்னால் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அந்த மக்ரிப தொழுதிருப்பீர்களே, ஆனால் உங்க வாழ்க்கையின் மொத்த பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும், உங்க அந்தஸ்து உயர்த்தப்பட்டிருக்கும். அழுதாங்க, கண்ணீர் வடிச்சாங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தப்பு பண்ணிட்டோமே, என் நஃப்ஸை எவ்வளவு அடக்கினேன், என் நஃப்ஸுக்கு எவ்வளவு பாடம் கொடுத்தேன், பயிற்சி கொடுத்தேன். ஆனால் அது ஒரு சந்தர்ப்பம் பார்த்து அல்லாஹ் என்னை மன்னிக்கும் வாய்ப்பை கொடுத்த பின்னால், அங்கே கொண்டு உட்கார வைத்த பின்னால், என் தரஜாவை தூக்கி நிறுத்துவதற்கு என் ரப்பே ஆசைப்பட்ட பின்னால் இந்த நஃப்ஸ் என்னை பாழாக்கி விட்டது என்று அறிந்தார்கள். நம்ம வரணும் அப்படியே வந்துட்டு இருப்போம். இந்த சபையில உட்காரான்னு போய் யாராவது சொல்லுவோம், சரி என்னத்த பேசிட போறாங்கன்னு போயிடுவோம். ஆனா நஃப்ஸ் நம்மளுக்கு எடுத்து கூட்டு போயிடும். நீங்க இங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிற ஒரு நசீபு கிடைக்கும். அது பெற விடாது. கரெக்டா ஒரு போன் வரும். சில பேர் போன் வந்து வச்சுட்டே போவாங்க பாருங்க. நீங்க புரிஞ்சுக்க மாட்டிக்கிட்டாருன்னு அர்த்தம். கரெக்டா குரான் எடுத்து ஓதும் போது யாராவது சந்திக்க வருவாங்க. இப்ப நமக்கு 2 சுன்னத்தை இடிச்சிட்டு இருக்கு. ஓதும் போது யார்ட்டையும் பேசக்கூடாது, வந்தவங்களை கண்ணியப்படுத்தணும். என்ன பண்றது? பெருமானார் சொன்னாங்க, வந்தவங்களை கண்ணியப்படுத்தணும். சர்க்காரை ஆளும் தொழுவாங்க, ரொம்ப நேரம் நின்று தொழுவாங்க, நிறைய சூறா ஓதுவாங்க, கால்வீங்க தொழுவாங்க. பகல்ல கூட சூரத்துல் நிசாவு முடிக்கிறாங்க, சூரத்துல் பக்கராவும் முடிக்கிறாங்க சின்ன தொழுகையில. அப்படி பெருமானார் நின்று தொழுகிற அந்த நேரம் ஒருத்தர் பக்கத்துல வந்து உட்காருகிறார் நபியை பார்ப்பதற்கு. அப்பதான் தக்பீர் கட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் உட்கார்ந்துருக்கனால வேகமா தொழுதாங்க, சலாம் கொடுத்தாங்க, அவரை சந்திக்கிறாங்க, பேசுறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே நீண்ட நேரம் தொழு வந்த தொழுக சுருக்குனீங்கன்னா இவ்வளவு சுருக்கிட்டீங்களே, அல்லாஹ் கூட ரசூல் சொன்ன வாழ்க்கை என்ன தெரியுமா? அவர் உட்கார்ந்த போது அவர் என்னை எதிர்பார்க்கிறார், என்னிடத்தில் ஏதோ பேச வந்திருக்கிறார், அவருடைய ஹக்கை நான் நிறைவேற்றுவதற்கு முடித்துக் கொண்டேன். அந்த குணத்தை எல்லாம் உலகத்துல எங்க போயும் பெற முடியாது. அங்க நமக்கு எந்த ஒரு குறுக்கீடும் இல்லை. அல்லாஹ் விடுறது, அல்லாஹ் விடவா அடியான் பெருசு. நான் அப்படி யோசிச்சேன்னா நான் 1000 தடவை யோசிச்சுட்டே தான் இருக்கான். இங்க அல்லாஹ் முக்கியம். அவனுக்கு முன்னாடி தக்பீர் கட்டியாச்சு, அவனுக்காக கட்டின தக்பீர் நான் அவுத்துட்டு இவரை கவனிக்கணுமா? இங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் வாழ்க்கை. இங்க நான் அல்லாஹ்வோட எப்படி நடக்கணும் நபி இப்ப கற்றுக் கொடுத்ததுதான் வாழ்க்கை. இந்த அடியானை எப்படி பார்க்கணும் என் பெருமான் கற்றுக் கொடுத்ததுதான் வாழ்க்கை. இங்கே நான் ஷரியத்துக்குள்ள வேற எங்கேயும் போகக்கூடாது. இங்கே என் முன்மாதிரி முஹம்மது ரசூல். இதான் நம்முடைய தரீகா, இதான் ஷரியா. அந்த வாய்ப்பு கிடைச்சு விட்டுட்டேனே என்று அழுது துடிச்சு போனாங்க. அல்லாமா ஹசனுல் பஸ்ரி, லவ் ஸல்லைத கல்ப ஹபீபில் அஜமி லகுஃபிரத் ஸன்புக் வ ருஃபியத் தரஜாத்துக். உங்க பாவம் எல்லாம் மன்னிக்கிறதுக்கு நான் வச்சிருந்த ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு மக்ரிப் தான். உங்க அந்தஸ்தை உயர்த்ததுக்கு நான் வச்சிருந்த ஒரு வாய்ப்பு இன்னைக்கு மக்ரிபோ. அது அவங்க பின்னால நீங்க தொழுது இருந்தா, அதுக்கு பின்னால தான் ஹபீபுல் அஜமி யாருன்னு யோசிச்சாங்க, சிந்திச்சாங்க. ஹபீபுல் அஜமியும் ஹசன் பஸ்ரியும் இப்படி ஆனாங்க. மாத்திரமல்ல, அந்த 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளால் கிடைத்த 1000 படிப்பினைகள் இந்த உம்மத்துக்கு இன்னைக்கு பாடமா இருக்கு. நமக்கு நம்மை மேல பார்த்து நல்ல தப்பு, அவங்க கீழே பார்த்துட்டாங்க, அவ்வளவுதான்.
இவர் தப்பு பண்ணுவாரேன்னு பார்த்தாங்க, கிராத்தி சரி இருக்காதேன்னு பார்த்தாங்க, இவனுக்கு பின்னால தொழுத நம்ம தொழுக பசாதாயிடுமே அல்ல. அதையும் பார்க்கிறான். இந்த கல்வி என்னோட லிங்க்ல இருக்குது, அந்த கல்வை தான் நான் பார்க்கிறேன். அந்த நாவல வர்ற குறைகளை நான் மன்னிச்சிடுறேன். உச்சரிக்கவே தெரியாதவர் தப்பு பண்ணா அந்த தப்பே தப்பு இல்ல. அவர் பழக வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இங்க கல்பு முக்கியம். நிறைய பேர் அழகா அற்புதமா கிராத்து, உச்சரிப்பு, தஜ்வீத் எல்லாம் கரெக்ட். கல்பு துன்யாவில் எங்கோ அசிங்கப்பட்டு கொண்டிருக்கும், அவர் ஓதிக்கொண்டிருப்பார். இங்கே கல்பு அழகாக இருக்கிறது, ஓதல்ல குறை இருக்கலாம். அல்லாஹ் பார்ப்பது அழகிய கிராத்தையாய் பரிசுத்த இதயத்தையா என்றால் அந்த பரிசுத்த இதயம், அந்த இதயம் கிடைத்தால் நான் எங்கோ சிறக்கிறேன். அல்லாஹ் உங்க எல்லாருக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் நிறைவுபடுத்துவேன். அல்லாமா அப்துல் கனியுல் முகத்தஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்பழுக்கற்ற மனிதர், ரப்ப மறந்த நேரம் ஒண்ணு இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கட்டும். நம்ம அவனை நினைச்ச நேரத்துக்கு டைம் வச்சிருக்கோம். நான் தஹஜ்ஜத் தொழுதேன், அப்புறம் சுபஹ் தொழுதேன், அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் திக்ர் செய்தேன். இது அவனை நினைச்சுக்கிட்ட நேரம். அந்த நேரத்துல கூட நான் அவன் கூட இருந்தனா, திக்ர் மட்டும் செய்தேனான்னு தெரியல, திக்ர் செய்திருக்கான். அவன் கூட இருந்தானா, என் கூட அவன் இருக்கிறது கன்ஃபார்ம். நான் நிறைய கூட்டத்துல சொன்னேன், என் கூட அவன் இருக்கிறது கன்ஃபார்ம். ஒவ்வொருமாக்கும் ஐநமாக்கும் நீங்க எங்க இருந்தாலும் உங்க கூட நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டான். அவன் உங்க கூட இருக்கிறான். இப்ப பேச்சு எது, கேள்வி எது? நம்ம அவன் கூட இருந்தோமா? அவன் நம்ம கூட இருக்கிறான், என் பக்கத்துல இருக்கிறார், என்னை கவனிச்சுட்டே இருக்கிறார், என்னை பார்க்க மாட்டாராண்டு நான் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறேன். அவரு பாவம் வருத்தப்பட்டு எஞ்சி போயிடுவார். அல்லாஹ் நம்ம கூடயே இருந்தான், கண்காணிப்பானான்னு பார்த்தான். நான் தக்பீர் கட்டினேன், என் முன்னால நிக்கிறான், என்னை கவனிக்கிறான். அவன் பார்ப்பானா, என்ன சிந்திப்பானா, என்ன நினைவுக்கு கொண்டு வருவானா? கடைசி வரைக்கும் நான் அவனை நினைக்கவே இல்லை. அல்லாஹ் முடிவு பண்ணுவான், இவன் பக்கத்துல நின்று நமக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நமக்கு பாதத் அப்படி இருக்கு, நம்ம திக்ர் அப்படி இருக்கு, நம்முடைய திலாவத், குர்ஆன் ஓதுதல் எல்லாமே. நான் என்னை குறித்தே பேசுகிறேன், நீங்கள் உங்களை குறித்தே சிந்திக்க. நான் எப்படி ஹஸரத் சொல்ற வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேன் என்று நீங்கள் சிந்திக்கணும். நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் மாறுவதுதான் நோக்கம், இன்னொருவை மாற்றுவது நோக்கம் அல்ல. ஒவ்வொருவர்களும் அப்படி நினைப்பீர்களே, ஆனால் உங்களை கொண்டு லட்சோப லட்ச இருதயத்தை அல்லாஹ் அவன் நினைவால் ஹயாத்தாக்கி விடுவான். அங்க ராத்திரி நேற்று இஸ்லாத்துக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனையில கைதியா பிடிக்கப்பட்டிருந்தாங்க யூதர்கள், கிறிஸ்தவர்கள். அன்னைக்கு ராத்திரி பூரா அல்லாமா அப்துல் கனியுல் குதுஸியோட ராத்திரி கழிச்சிட்டாங்க. காலை சுகு எப்பதான் உதயமாகும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகாலை பிறந்துச்சு, அவ்வளவு பேர் ஓடி வந்தாங்க. அந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள் யார்கிட்ட வந்தாங்க? ஜெயில் வார்டன் வர்றாங்க. வார்டனை பார்த்து சொன்னாங்க, நாங்க எல்லாரும் எங்களை விடுதலை பண்ணிருங்க. என்னப்பா விடுதலை, என்ன பண்ண சொல்ற? விடுதலை பண்ணிருங்க, இஸ்லாத்துல பிரச்சனை தான், நாங்க உள்ள வந்தோம், நாங்க எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டோம், எல்லாம் ஈமான் கொண்டுட்டோம். எப்படிப்பா முழுக்க முழுக்க விரோத உணர்வுகளை வெளியே காட்டி நீங்கள் எப்படி ஈமான் கொண்டீர்கள்? எங்க கூட உள்ள இருக்கிறாங்களே அப்துல் கனி, அவங்கள பார்த்தோம் களிமா கொண்டுட்டோம், அவங்கள பார்த்தோம் ஹிதாயத்துக்கு வந்துட்டோம், அவங்க கரம் பற்றி நாங்க ஈமானை ஏத்துக்கிட்டோம், அவங்க தாவத்து கொடுத்தாங்களான்னு கேட்டாங்க. அவங்க உங்களை அழைச்சாங்களா? இஸ்லாத்துக்கு வரணும்னு கட்டாயப்படுத்தினாங்களா? இல்ல இல்ல இல்ல, அவங்க சொல்லவும் இல்லை, கூப்பிடவும் இல்லை, அவங்க எங்களை கண்டுக்கிடவும் இல்லை. அப்ப என்ன நடந்துச்சு? ராத்திரி பூரா அவங்கள பார்த்தோம், அவங்களுடைய இரவு வணக்கத்தை பார்த்தோம், தொழுகையை பார்த்தோம், அவர்கள் நின்றதை பார்த்தோம், ஓதியதை பார்த்தோம், பின்பு உட்கார்ந்ததை பார்த்தோம், கையை தூக்கியதை பார்த்தோம், அழுததை பார்த்தோம், கெஞ்சியதை பார்த்தோம், கேட்டதை பார்த்தோம். அவர்கள் கெஞ்சியதும் கேட்டதும் நின்றதும் அழுததும் எங்களை இப்படி மாற்றியது. நான் வாழ வேண்டும் என்றால் இப்படி ஒருவர் வாழும் தீனில் அல்லவா வாழ வேண்டும். எங்கே அவர் இருக்கிறார்? அவர் எங்கே இருக்கிறார்? ஜெயிலை ஜெயிலாகவா பார்த்தார்? இல்லை. அவர் ஜெயிலுக்குள் பட்ட கஷ்டங்களை உணர்ந்தாரா? இல்லை. அந்த கஷ்டம் குறித்து சிந்தித்தாரா? இல்லை. அவர் கேட்கிற துவாவிலையாவது இப்படி ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு கேட்கிறாரா என்று பார்த்தோம், அதுவும் இல்லை. அவர் கேட்ட துவாவை எங்களை வியக்க வைத்தது, நின்ற நிலை வியக்க வைத்தது, கண்கள் வியக்க வைத்தது. அவருக்கும் ஒரு வாழ்க்கை, அவருக்கும் ஒரு உணர்வு, அவருக்கும் ஒரு சிந்தனை, எல்லாம் மொத்தத்தில் இறைவன் அவர் கண்முன்னால் நிற்பதை கண்டோம். இங்கே எங்களுக்கு அவருடைய ஆழத்தின் நிலை எங்களை அழைத்தது. நாங்கள் எல்லாரும் களிமா சொல்லிவிட்டோம். ஒருவர் சிறைக்கு போன பின்னாலும் இந்த தரீகாவின் சூஃபிகளும் ஞானிகளும் அவர்களை பார்ப்பவர்களுக்கு வெறுமனே வாழ்க்கையை கொடுக்கல, ஹிதாயத்தை கொடுத்தார். இந்த வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸை காரணமாக்குவானாக. இது வருஷத்துக்கு ஒருக்க நடக்குது. இப்ப நீங்க ஆசைப்படுங்க, இது 6 மாசத்துக்கு ஒருக்க கூட நீங்க நடத்தலாம். இல்ல இங்க இன்னைக்கு நடக்கட்டும், இன்னும் 2 மாசம் கழிச்சு இன்னொரு இடத்துல நீங்க நடத்தலாம். ஏன் தெரியுமா?
இது சாதாரணமானதல்ல. 1000 மஜ்லிஸுகளை போன்ற ஒரு மஜ்லிஸ் அல்ல. இங்கே என் ரப்பையே நான் சிந்திக்கிறேன், அவனையே பேசுகிறேன், அவனையே உணர்கிறேன். இன்னொரு பக்கம் அவனை எனக்குள்ளால் உண்டாக்கி கொள்கிற இடத்துக்கு நான் வந்துவிட வேண்டும். அப்படி ஒரு சிறந்த வாழ்க்கை இங்கே கிடைக்கும். ஏக இறைவன் அருள் புரிவானாக. இங்கே வந்திருக்கிற உலமா பெருமக்களினுடைய உயர்வான துவாவை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. சோதனைகள்ல இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தம் அவன் இஷ்கில் கலந்து ஓட வைப்பானாக. அவனை மறக்கும் ஒரு வினாடி நமது வாழ்க்கையில் இல்லாமல் ஆக்குவானாக. இரவும் அவனாகுவானாக, பகலும் அவனாகுவானாக. நான் படுக்கையிலும் அவனை நினைக்க வாய்ப்பு வழங்குவானாக. என் உறக்கத்திலும் அவன் சிந்தனையிலேயே உருண்டு பொருளச் செய்வானாக. உறக்கம் என்பது எனக்கு இன்னொரு சுகத்தை தரக்கூடாது, அவனோடு நான் இருக்கும் சுகத்தை தர வேண்டும். அந்த வாய்ப்பை வழங்குவானாக. அவனை ஓடுகிற போதும் நினைக்கிற போதும் நான் பெறுகிற பேரின்பம் அது நீடிக்க நிலைக்க தௌஃபீக் செய்வானாக. நாம் பெற்றெடுத்த நமது மக்கள் செல்வங்களை கண்குளிர்ச்சியாக்குவானாக. அவர்களின் இல்மில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் அவன் தொடர்பில் அவன் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளை கொடுத்து திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் அவங்க சங்கடப்பட அவன் அனுமதிக்காமல் இருப்பானாக. அவர்களுக்கும் அவங்க கணவன்மார்களுக்கும் இடையே அன்பை ஏற்படுத்தட்டும், பாசங்களை, நெருக்கத்தை ஏற்படுத்தட்டும், தௌஃபீக் செய்வானாக. அதற்கு குறுக்கே இன்னொருவர் வந்து அந்த அன்போடு விளையாடுவார்கள் என்றால் அதற்கு அவன் கருணை கொண்டு தடுத்து நிறுத்துவதற்கும் கையேந்துகளும் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. தீனுக்கும் ஷரியத்திற்கும் மாத்திரமல்ல, அவனை உலகத்தில் அடையாளம் காட்டுகிற பிள்ளைகளை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலாம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆ, குறிப்பாக இங்கே வந்திருக்கிற உலமா பெருமக்களின் துஆ, சங்கை மிக்க நமது சர்க்கார் ஹஜ்ரத் தாமத் பரக்காத்துகும், இங்கே சங்கை மிக்க நம்முடைய உலமா சபையினுடைய மிகச்சிறந்த வழிகாட்டியும் தன்னடக்கமும் எப்போதுமே ரப்புடைய சிந்தனையும் கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பு பாசம் நிறைந்த ஹஜ்ரத் பெருந்தகை முஸ்தபா ரஸாதி தாமத் பரக்காத்துகும் என்ற பெரியவர்கள், இங்கே வந்திருக்கிற அத்தனை சீதேவிகளின் நல்ல துஆவை, தீர்ப்பாய்கள் குலபாக்களின் நல்ல துஆவை ரொம்ப ரொம்ப ஆதரவைப்பவனாக என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.